ஓம் சாய்ராம். அன்புடன் எப்போதும் அவரையே நினைவு ஊட்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் அனைவருக்கும் நன்மை செய்யும் கவனத்தால் கவரப்பட்டு ஆத்மாவாலேயே உறைந்து நின்றவர். வாழ்வு சாவு என்னும் புதிரை விடுவிக்கும் வழி அவரை நினைவுபடுத்திக் கொள்வது மட்டுமே. சாதனைகளிலிருந்து இதுதான் மிகவும் எளியதும் சிறந்ததுமான சாதனையாகும். ஏனெனில் அது எவ்வித செலவையும் அடக்காதது. இங்கு ஒரு சிறு முயற்சி பெரும் பரிசுகளை கொண்டு வருகிறது. நமது புலன்கள் எல்லாம் நல்ல முறையில் இருக்கும்போதே நிமிடத்திற்கு நிமிடம் இந்த சாதனைகளை பழக வேண்டும். மற்ற எல்லா தேவதைகளும் வெற்று தோற்றமே. குருவே ஒரே கடவுள். சத்குருவின் திருவடிகளை நினைவு கூர்வோமானால் அவர் மேலும் சிறப்பான நிலைக்கு நமது அதிர்ஷ்டத்தை மாற்றிவிட இயலும். அவருக்கு சிறப்பாக சேவை செய்வோமானால் நாம் நமது சம்சாரத்திலிருந்து விடுபடுவோம். நியாயம் போன்ற தத்துவங்களை நாம் பயில தேவையில்லை. அவரை நமது வழிகாட்டியாக நாம் அமைத்து கொள்வோமானால் நமது அனைத்து துன்பங்களும் கவலைகள் என்னும் கடலை எளிதாக கடந்து செல்லலாம். ஆற்றையும் கடலையும் கடப்பதில் நாம் மாலுமியை நம்பியிருப்பதை போன்ற இவ்வுலக வாழ்வென்னும் கடலை கடப்பதில் நமது சத்குருவை நாம் நம்ப வேண்டும். நமது அடியவர்களின் தீவிரமான உணர்வையும் பக்தியும் அவர் நோக்கி ஞானத்தையும் சாஸ்வான கழிவு பேரவையும் அவருக்கு உரித்தாக்கிக் கொள்கிறார். பாபாவின் இந்த அற்புதமான பொன்மொழியை நீங்கள் கேட்டு அவருடைய பாதத்தில் சரணாகதி அடைந்திருங்கள். அப்போது உங்களுக்கு பல நன்மைகளையும் பாபா செய்து தருவார் என்பதே உண்மை.